விசுவாச பாதையில் தினமும் நடந்திடுவேன். நியமித்த ஓட்டத்திலே தொடர்ந்து ஓடிடுவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே வாராக வாசிக்கின்றோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, விசுவாசத்தினாலே நீதிமான் ஆனபடினாலே நாம் விசுவாசித்திருக்கிறதான அநேக காரியங்கள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நன்மைகளை நாம் பெற்றிருக்கிறோம். அவை தேவனோடு சமாதானம் பண்ணிக்கிறதான தேவனோடு உள்ள அந்த காரியங்கள்ல, அதாவது நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தரை விசுவாசத்து நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில கிருபையும் நம்பிக்கையும் வாக்குத்தத்தங்களும் நம்முடைய வாழ்க்கையில தெய்வீக அன்பும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிறதான சகல விதமான காரியங்களும் தேவனோடு கூட ஒரு ஒப்புரவாகுதலும் இவை அனைத்தும் நம் விசுவாசத்தின் மூலமாக நாம் கர்த்தருக்குள்ளாக பெற்றிருக்கிறோம். அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்று அனுபவிக்கிறோம். சமாதான பிரபுவாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கடந்து வந்து அவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு தெய்வீக சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையில அவர் கொடுத்திருக்கிறார். கிருபையுள்ள அந்த விசுவாசத்தினால் கிறிஸ்துவோடு கூட நாம் இணைந்தது நிமித்தமாக சமாதானத்தை நாம் அனுபவிக்க நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில நாம் முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு முதல் படியாக அது காணப்படுகிறது. அவ்வாறு நாம் செய்கின்றதான பொழுது விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களுக்குப்பட்டு தேவனோடு கூட அந்த சமாதானத்தை பரிபூர்ணமாய் பெற்று அனுபவிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்கிறார். சமாதானத்தோடு கூட வாழும்படியாகவும் விசுவாசத்தோடு கூட அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படியாகவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார். வேதவசனத்தில் நாம் பார்க்கின்றதான பொழுது துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று சொல்லி தீர்க்கதரிசிகள் அடிக்கடி அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரை விசுவாசிப்பது நிமித்தமாக ஒரு தெய்வீக சமாதானத்தையும் நிம்மதியும் ஆறுதலையும் தேவன் கொடுத்திருக்கிறார். தேவன் சமாதானத்தை அறியும்படியாக நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் நாட்களில் நமக்கு தந்திருக்கிறார். ஆவியின் கனிகள்ல ஒரு பகுதி தான் இந்த சமாதானம். நம்ம இந்த சமாதானம் கிரியை செய்யும்படியாக பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாட்களும் நமக்கு உதவி செய்கிறவராய் காணப்படுகிறார். அந்த ஆவியானவருடைய உதவியோடு சமாதானத்துக்காக ஒவ்வொரு நாட்களும் தெய்வ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அடுத்த நாட்களை வாஞ்சிக்கிறார். சமாதானம் என்பது நம்முடைய இருதயங்களை முற்றிலுமாக ஆளும்படியாகவும் சமாதானத்தை தேடி நாடும்படியாகவும் கூடுமானவரை பிறரோடு கூட சமாதானத்தை கூட வாழும்படியாகவும் முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாட்களை பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார். அதனால்தான் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றோம். நாம் அவரை விசுவாசித்தபடினாலே, அவரை நம்முடைய வாழ்க்கையில நாம் ஏற்றுக்கொண்டபடினாலே நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தான் எல்லாம் சகலமும் நடந்திருக்கிற அவர் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தையும் நிம்மதியும் மாறுதலையும் சகலவற்றையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதனாலே அதை அறிந்தவர்களாக உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு நாட்களும் தேவனுக்கு வாழும்படியாய் இந்த காலை பொழுது தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? நேசிக்கின்றதான எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறப்ப அந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று சொல்லி அறிந்து கொள்ளும்படியாய் என் தேவன் இந்த காலை பொழுதுல ஒரு விசு கூட எங்களுக்கு கிருபை தருகிறப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உண்மை விசுவாசித்தபடினாலே எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நாங்கள் அப்பா நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஒரு ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாக, ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளாக, ஒரு புதிய மனுஷனுக்குள்ளாக ஒரு வாழ்க்கை வாழும்படியாய்
என் தேவனுக்கு கிருபை தந்தீங்களாப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரம் அல்ல ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே நித்தியமா நிலைத்திருக்கிற தெய்வீக சமாதானத்தையும் நீர் தந்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளாக கடந்து வராமல் இருக்கிற திரளான உயர் உண்டாப்பா, அவர்களும் இறந்து கொண்டு இந்த ரட்சிப்பின் பாதையில கடந்து வர, நீதிமான்களாக மாற்றப்பட, அந்த தெய்வீக சமாதானத்திலே அவர்களும் அதிவசிக்க என் தகப்பனே ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுத்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. ரட்சகர் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.